கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேவதிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. கார்த்தி சுவிட்ச் ஆஃப்னு வருது. ரேவதி இவ்வளவு நேரமா காணுமேன்னு சொல்லிட்டு ரேவதி எந்த மெடிக்கலுக்கு வந்தாங்களோ அந்த மெடிக்கல்ல வந்து விசாரிக்கிறாங்க. மாத்திரை வாங்கிட்டு அவங்க அப்பவே கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் கார்த்திக்கு இன்னும் குழப்பமா இருக்கு. அப்பவே கிளம்பி வந்திருந்தா இந்நேரம் ரூமுக்கு வந்திருக்கணும். ஆனா இது வரைக்கும் இன்னும் வரலையே. ரேவதி அப்படி எங்க தான் போயிருப்பா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. அடுத்தது மாயாவோட ஞாபகம் வருது. நிச்சயமா இந்த மாயா தான் ஏதாவது பண்ணியிருப்பாளா? சரி எதுக்கும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்னு சொல்லி கார்த்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. இன்ஸ்பெக்டர் பல கேள்வி கேட்குறாங்க. உங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஒருவேளை ரெண்டு பேருக்கும் ஒத்துமை இல்லைன்னா இப்படிதான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க சார். அதனால தான் நான் கேட்டேன். நீங்க ரொம்ப ஈஸியா எடுத்துக்கோங்க. சில பேர் இப்படிதான் முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிடுறாங்க. அப்புறம் திரும்ப நாங்க தான் அலைய வேண்டியதா இருக்கு. புரிஞ்சுக்காம கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வரப்போற பிரச்சனை என்னங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிறதே இல்ல. இப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா எங்களுக்கு தான் தலை உருளுது. அப்படித்தான் இந்த பொண்ணு ஏதாவது பண்ணிருச்சோ என்னவோ. சரி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. கார்த்தியும் சரின்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு திரும்பி வராங்க. வரும்போது சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கு போன் பண்றாங்க. மாப்பிள்ள என்ன எங்க இருக்கீங்க? ரேவதிக்கு நான் போன் பண்ணிட்டே இருந்தேன். ரேவதி போன் சுவிட்ச் ஆஃப் பக்கத்துல இருக்காளா, குடுக்குறீங்களான்னு கேக்குறாங்க. அத்தை நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன், நான் ரூமுக்கு போனதும் குடுக்குறேங்கிறாங்க. சரிம்மா. ரேவதி உங்ககிட்ட பெரியமா சந்தோஷமா இருக்கால, எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க சாமுண்டேஸ்வரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ரூமுக்கு போனதும் ரேவதி கிட்ட போனை குடுக்குறேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க கார்த்தி. சரி மாப்பிள்ள நீங்க ரூமுக்கு போயிட்டு நிதானமா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியும் போனை கட் பண்றாங்க. ரவடிங்க 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ரேவதியை ஒரு குடோனுக்கு இழுத்துக்கிட்டு போறாங்க. அங்க கொண்டுகிட்டு போய் கட்டி போடுறாங்க. ரேவதி எதுவும் பேசக்கூடாதுன்னு கத்திய வச்சு மிரட்டுறாங்க. மாயா கார்த்திக் ஃபோன் பண்ணி அங்க நிலவரம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, என்ன கார்த்தி உனக்கு 2 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், கூடிய சீக்கிரம் மகேஷை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அப்படி இல்லையா ரேவதியோட கதையை முடிச்சிடுவேன். அது மட்டும் இல்ல அவளை மலை உச்சியில இருந்து நான் தள்ளி விட்டுருவேன் சொல்லி மிரட்டும் போது இதனால உனக்கு என்ன விபரீதம் நடக்கும் தெரியுமா? நீ என்ன அவளை கொன்னுட்டு நீ தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்காதனால பின் விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியது இருக்குங்கிறாங்க கார்த்தி. அப்படியே நான் ரேவதியை முடிச்சு கட்டினாலும் நான் இதுல சிக்க மாட்டேன். ஏன்னு கேட்டா அவ மலை உச்சியில இருந்து தள்ளி விட்ட போது அப்ப அந்த உச்சியில அவ கைப்பட எழுதின மாதிரி ஒரு லெட்டரை வச்சிருவேன். விருப்பமே இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. பிடிக்காம தான் நான் செத்துட்டேன்னு அவ கைப்பட எழுதின மாதிரி எழுதி வச்சுட்டா நீயும் சாமுண்டீஸ்வரியும் தான் மாட்டிக்குவீங்க, நான் தப்பிச்சுக்குவேங்கிறாங்க மாயா. சீ நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு கேட்குறாங்க கார்த்தி. நான் யாருங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடணும்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க மாயா. திரும்ப திரும்ப கார்த்தி மாயாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது. இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் கொண்டு போயிருப்பான்னு நினச்சிக்கிட்டு கார்த்தியை அங்கே காடு காடாக அலைஞ்சு தெரிஞ்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. ரேவதியை கடத்திக்கிட்டு போன 4 பேர்த்தில் ஒரு ஆளுக்கு ஃபோன் வருது. அந்த நபரும் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. ஏண்டி எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணேன்னு கேட்குறாங்க. யோ நீ எங்கேயா இருக்க? வீட்டு ஓனர் வேற பணம் கொடுக்கலன்னு சத்தம் போட்டுட்டு போறாரு. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பணம் கொடுக்கலன்னா வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ நான் என்ன பண்றதுன்னே தெரியல. வரும்போது பணத்தோட வந்தே ஆகணும், இப்பவே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த அம்மா பணம் தானே வேணும், சரி சரி இரு நான் கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ரேவதி கூட இருந்த இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாங்க. என் பொண்டாட்டி பணம் வேணும்னு கேட்குறா, வீட்டு வாடகை கட்டியாகணும், இன்னைக்கு பொழுதுக்குள்ள கொடுத்தா தான் நாங்கள் அந்த வீட்டில் இருக்க முடியும், எப்படியாவது எனக்கு ஒரு பணம் 10,000 ரூபாய் பெரட்டி தர முடியுமான்னு கேட்குறாங்க. பணம் தானே வேணும், இந்த காரியத்தை முடிச்சா அதுதான் பணம், அந்த அம்மா அதிகமாக தரேன்னு சொல்றாங்கல்ல, இந்த வேலையை முடிச்சுட்டு பணத்தை வாங்கிக்கலாமலுங்கிறாங்க. அது வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது, 2-3 மாசத்து வாடகை வேற பாக்கி இருக்கு, கொடுத்தே ஆகணும், எப்படியாவது பணத்தை கொடு, நான் திருப்பி கொண்டு கொடுத்துட்டு திரும்ப வந்துடுறேன்னு கேட்குறாங்க. சரி சரி இந்தா கொண்டு உன் பொண்டாட்டி கையில் கொடுத்ததும் சீக்கிரம் வா, அடுத்தது அந்த மேடம் என்ன உத்தரவு சொல்றாங்களோ அதன்படி நம்ம செஞ்சாகணும், சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாங்க. அந்த நபரும் பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு ரேவதியை மறுபடியும் மிரட்டிட்டு போறாங்க. இதை பாருமா நீ துள்ளிக்கிட்டு குதிக்காத, உன்னை யார் கடத்த சொன்னாங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி தான் நாங்க கேட்கணும், எங்களுக்கு வேண்டிய பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க, அதனால அவங்க சொன்னபடி தான் நாங்க கேட்டாகணும், வாயை முடிக்கிட்டு சத்தம் இல்லாம அமக்கமா கம்முன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. வண்டியில வெகு வேகமா போய்கிட்டு இருக்காரு. அப்ப கார்த்தி தான் எதிர வராங்க. திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி வந்துருது. நெஞ்சு வலி வந்ததும் பைக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாம போய் ஒரு இதுல செவுத்துல முட்டி மோதி விழுந்துடுறாங்க. பணம் ஒரு பக்கம் பறக்குது, அவர் ஒரு பக்கம் விழுந்து கிடக்குறாரு, பைக் ஒரு பக்கம் கிடக்குது. கார்த்தி வந்துக்கிட்டு இருந்தவங்க பார்த்ததும் ஐயோ பரிதாபப்பட்டு போய் அவங்கள காப்பாத்துறாங்க. சார் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. தண்ணி இருக்கு, தண்ணி வேணுங்கிறாங்க. தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கார்த்தி எப்படியோ ஒரு வழியா அந்த நபரை காப்பாற்றி அவங்க வீடு பக்கம் தான் இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போய் விடுறாங்க. செதறி கிடந்த பணத்தையும் அவங்க கையில கொடுத்து இந்தாங்க பணம் கீழே கிடந்ததுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன எங்க வீடு வரைக்கும் கொண்டாந்து விட முடியுமான்னு ஹெல்ப் கேட்குறாங்க. வாங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கார்த்தி தான் அந்த நபரை கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனதும் அந்த அம்மா வந்துட்டு ஐயா வா வா, ஓனர் வேற கண்டபடி திட்டுறாரு தெரியுமா, வாடகை கொடுக்கலையேன்னு ரொம்ப கேவலமா பேசுறாரு, இன்னைக்காவது வாடகையை கொடுத்துடணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ரவுடி அங்க நடந்த உண்மைகளை சொல்றாங்க. நான் கீழே விழுந்துட்டேன், இவர் தான் என்னை காப்பாத்தினாரு, இதோ பணம் கூட கீழே கிடந்ததை எடுத்து இவர் தான் கொடுத்துருக்காரு, இந்த வாடகையை கொடுத்துருங்கிறாங்க. தம்பி நீங்க எந்த ஊருக்கு புதுசான்னு கேட்குறாங்க. ஆமாங்க நானும் என் சம்சாரமும் இந்த ஊருக்கு ஹனிமூனுக்கு வந்திருக்கோம், அந்த இடத்துல என் வீட்டுக்காரி காணாம போயிட்டான்னு கார்த்தி சொல்றாங்க. இது கேட்டதும் அந்த அம்மா அதிர்ச்சி அடைறாங்க. ஐயோ என்னப்பா புதுசா வந்தவங்க திசை தெரியாம போயிட்டா, திரும்பி வர தடம் தெரியாதே, எங்க போனாங்க, போனுக்கு இது கையில கொண்டு போயிருக்காங்களாங்கிறாங்க. போனு பர்ஸு எல்லாம் அந்த பக்கமா கிடந்தது, ஆனா அவங்க எங்க போனாங்கன்னு தான் தெரியலன்னு சோகமா இருக்காங்க கார்த்தி. அப்படியா இந்த பக்கம் தான் வந்தாங்களா, நாங்க இந்த எஸ்டேட்ல தான்ப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இங்க போட்டோவை காட்டுங்களேன், எங்கேயாவது அவங்க இருந்தாங்கன்னா நாங்க பார்த்து கூட்டிட்டு வரோங்கிறாங்க. ரேவதியோட போட்டோவை காட்டுனதும் அந்த ரவுடி பார்த்துட்டு ஒரு அதிர்ச்சி ஆகுறாரு.
இதை பார்த்து அந்த அம்மா கேட்குறாங்க, யோ என்னய்யா இந்த பொண்ணை பார்த்துருக்கியா? நீ ஒரு மாதிரியா ஆக்ஷன் கொடுக்குற, பார்த்துருந்தா உண்மையை சொல்லுன்னு கேட்குறாங்க. இல்லை பிள்ளை நான் பார்த்ததில்ல அப்படின்னு மழுப்புறாங்க. மழுப்புறத அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. தம்பி நீங்கள் போங்க, அந்த பொண்ணு கண்டிப்பாக பத்திரமா வந்துடும், கவலைப்படாமல் போங்கங்கிறாங்க. கார்த்தி போனதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த வீட்டுக்காரரை திட்டுறாங்க. இங்கே பாருயா, ஒழுங்கா இந்த பொண்ணை பற்றி ஏதாவது தெரிஞ்சா சொல்லு, கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கும் போல தான் இருக்குது. நீ அந்த போட்டோவை பார்த்ததுமே மழுப்பிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது, உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அந்த தம்பி மட்டும் நல்லவரா இல்லைன்னா இந்த பணம் அவர் கைக்கு கிடைச்சதும் கிட்ட கொடுத்துருப்பாரா? நல்லவரா இருக்க போகத்தானே உன்னை காப்பாற்றி வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்காரு. அவர் முகத்தை பார்த்தியா? நல்லவர்னு தெரியும், குணத்துல தங்கமானவரா இருக்காரு. அவருக்கு நம்ம உதவணையா சொல்லு. அந்த பொண்ணு எங்கேயாவது பார்த்துருந்தேன்னா அந்த தம்பியை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிடலான்னு கேட்குறாங்க. ஆமா பிள்ளை, ஒரு அம்மா பணத்தை கொடுத்து இந்த பொண்ணை கடத்திக்கிட்டு போக சொல்லிச்சு, நாங்களும் கடத்திக்கிட்டு வந்து குடோன்ல தான் அடைச்சி வச்சிருக்கோங்கிறாங்க. ஓ அப்படியா, எங்கேயா அடைச்சி வச்சிருக்கீங்க சொல்லுன்னு கேட்குறாங்க அந்த அம்மா. நம்ம பக்கத்து எஸ்டேட்டில் தான் அந்த குடோனில் அடைச்சி வச்சிருக்கிறேங்கிறாங்க. இந்த மாதிரி பாவமெல்லாம் பண்ணாதேன்னு நான் எத்தனையோ தடவை தலையாக அடிச்சுக்கிட்டேன், கேட்குறியா? உளுந்த வாக்கில் நீ போயிருந்தா என்ன ஆகிறது? ஏதோ அந்த தம்பி நல்ல மவராசன் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து விட்டாரு, நம்ம ஏதாவது ஒரு வழியில் அவருக்கு உதவணுங்கிறாங்க. சரி அந்த பொண்ணு எங்கே அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லு, நான் போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன்னு அந்த அம்மா ஒரு வழியாக போகிறாங்க. ஆயா திரும்பவும் கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன கார்த்தி, உன் பொண்டாட்டியை தேடிக்கிட்டு இருக்கிறியா? அவள் கண்டிப்பாக கிடைக்க மாட்டா. நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, இனி ரேவதியை நீ நினைச்சாலும் பார்க்க முடியாது. அவள் எலும்பை எண்ணெய் எடுத்துக்கிட்டு போன்னு சொல்லி மாயா ஃபோனை கட் பண்ணிக்கிறாங்க. இதை கேட்டதும் கார்த்தி பதறாங்க. மறுபடியும் மாயாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரேவதி எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்னு வேகத்தில் போய்கிட்டு இருக்காங்க கார்த்தி. அப்போ தான் அந்த கார்த்தி காப்பாற்றினார் ரவடியும் வராங்க. தம்பி நான் அப்போ உங்ககிட்ட உண்மையை சொல்லலை, இப்போ உண்மையை சொல்லிடுறேன் தம்பி. நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்னோட உயிரை காப்பாற்றிருக்கவே முடியாது. வாடகை கொடுக்க முடியலைன்னு என் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னா கரெக்டான நேரத்துக்கு அந்த பணத்தையும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நீங்கள் எனக்கு ஒத்தாசை பண்ணியிருக்கீங்க. நடந்த உண்மைகளை நான் உங்ககிட்ட சொல்லலைன்னா நான் தான் பெரிய துரோகி ஆயிடுவேன். உண்மையை சொல்லிடுறேங்க. அதுவும் அந்த குடோன்ல தான் நானும் என் கூட்டாளிகளும் சேர்ந்து உங்க பொண்டாட்டியை அடைச்சு வச்சிருக்கோம், பார்க்கலாம் வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. அந்த ரவுடிங்களுக்கு மாயா உடனே ஃபோன் பண்ணி நீ மலை உச்சியிலிருந்து அவ கைப்பட எழுதின மாதிரி ஒரு லெட்டரை வச்சுட்டு அவ மலையிலிருந்து தள்ளி விட்டுருங்கன்னு சொல்லிடுறாங்க. மாயா சொன்ன மாதிரியே ரவுடிங்களும் ரேவதியை இழுத்துக்கிட்டு போறாங்க. பேசாதவான்னுக்கிட்டு வராங்க. டே எங்கடா கூட்டிட்டு போறீங்க, என்னை ஏன்டா இந்த மாதிரி சித்திரவதை பண்றீங்க, யாருடா என்னை கடத்த சொன்னான்னெல்லாம் கேட்குறாங்க. ரேவதி நீயே சாக போற, அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற, பேசாம வாயை முடிக்கிட்டு கம்முன்னு வரையா மலை உச்சியிலேருந்து தள்ள போறோம், உனக்கு விருப்பம் இல்லாம கல்யாணத்தை உங்க வீட்டில் பண்ணி வச்சுட்டாங்களா, அதுதான் காரணம்னு நீ கைப்பட எழுதி கொடுன்னு கேட்குறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, எனக்கும் அவருக்கும் பிடிச்சு போய் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணணும்னு ரேவதி ஒத்துக்கிறாங்க. ஓ அப்படியா, சரி இப்போ பிடிக்கலன்னு நீ எழுதி கொடு அப்படின்னு வற்புறுத்தி கேட்குறாங்க. விஷயமெல்லாம் இவனுங்களுக்கு எப்படி தெரியும்னு ரேவதிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சரி எனக்கு அடுத்து சொன்னது யாருனாவது சொல்லுங்கன்னு கேட்டு பார்க்குவோம். அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற, உன்னை மட்டும் மலை உச்சியிலேருந்து தள்ளி விட்டுட்டா எங்களுக்கு வேண்டிய பணம் அள்ளித்தரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த மகராசி. அவங்கள நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அப்போ எனக்கு அடுத்து சொன்னது ஒரு லேடி தானா, அவங்க யாரா இருக்குன்னு யோசிக்கிறாங்க ரேவதி. கார்த்தி காப்பாத்தின அந்த ரவுடி சொல்றாங்க, இந்த இடத்துல தான் அடைச்சு வச்சிருந்தோம், இப்போ ஏதோ மலை உச்சிக்கு கொண்டு போய் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தம்பி. மலை உச்சியில இருந்து தள்ளிட்டாங்கன்னா எலும்பு கூட மிஞ்சாது, நீங்க சீக்கிரமா போய் எப்படியாவது அந்த பாப்பாவை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. கார்த்தியும் அந்த வழியா மலை உச்சிக்கு ஓடி பாக்குறாங்க. நானும் என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன் தம்பி, நீங்க போய் பாருங்க, சீக்கிரம் போங்கன்னு சொல்லவும் கார்த்தி அந்த வழியை ஓட்டமா ஓடி பாக்குறாங்க. சரியான கொலவரியில இருக்காங்க. மகேஷ் எங்கேன்னு கேட்டா இவன் சொல்ல மாட்டானாமே. கடத்தி வச்சுட்டு என்கிட்டயே விளையாட்டு காட்டுறீங்களா, ரேவதி உயிரோடு இருக்க மாட்டாடா, நீ திரும்பி போகும்போது தனி மரமாக தான் போக, அதுக்கப்புறம் உன்னையும் சாமுண்டீஸ்வரியும் ஜெயிலுக்குள்ள பிடிச்சி போட்டா தான் என் மனசாரு எனக்கு நிம்மதி கிடைக்கும். மகேஷியா என்கிட்ட இருந்து பிரித்து கடத்தி வச்சுக்கிட்டு என்கிட்ட விளையாட்டு கட்டிட்டு இருக்க, இப்போ நான் உனக்கு தண்ணி கட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு மாயா உடனே அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா சொன்ன வேலையை முடிச்சிங்களான்னு கேட்குறாங்க. மேடம் கொஞ்சம் வீம்பு பிடிச்சிட்டு இருக்கு, நாங்கள் ஒரு வழியாக மலை உச்சிக்கு கொண்டு வந்துட்டோம், பேப்பர்லையும் எழுதி வச்சுட்டோம் மேடம், இதோ இப்போ பிடிச்சி தள்ளி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாருடா உங்க மேடம் யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ரேவதி அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து கார்த்தி பார்த்துடுறாங்க. பார்த்ததும் சத்தம் போடுறாங்க, டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அவளை விடுடா அப்படின்னு சத்தம் போட்டதும் டே யாரோ வந்துட்டாங்கடா, ஒருவேளை இவ புருஷனா தான் இருக்குமா, சரி சீக்கிரமா தள்ளி விட்டுட்டு ஓட்டமா ஓடிடலாண்டா அப்படின்னு சொல்லி ரேவதியை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ரேவதியும் ஐயோ அம்மானு கத்தி கதறிக்கிட்டு அந்த பக்கம் பாறையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கல ஒரு 2 பேர் கார்த்திகிட்ட சிக்கிடுறாங்க. கார்த்தி அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திரும்பி பார்க்கும்போது ரேவதி ஆபத்தான நிலையில இருக்கிறத பார்த்த கார்த்தி ரேவதிக்கு கை கொடுத்து காப்பாற்றி கூட்டிட்டு வராங்க. ரேவதி மூச்சு வாங்க பேச்சு மூச்சு இல்லாம தடுமாறுறாங்க. இப்ப இருக்கிற நிலைமையில எதுவும் பேச முடியாது, வா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கார்த்தி ரேவதியை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ரேவதி மயக்கத்துல இருக்காங்க. மயக்கம் தெளிட்டுன்னு கார்த்தி பக்கத்துல உட்காந்துருக்காங்க. ரேவதி அப்பதான் மெல்ல மெல்ல கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. இனி பயம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. நீங்க இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போய்க்கலாம்னு சொல்லும்போது ரேவதியை டிஸ்சார்ஜ் பண்ணி திரும்ப ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. கார்த்தி ரேவதி மேல காட்டுற அக்கறையை பார்த்து ரேவதிக்கு இப்பதான் மெல்ல மெல்ல கார்த்தியை பத்தி புரியுது. ரேவதிக்கு தன்னையும் அறியாம தான் மனசுல இருந்த காதல் எட்டி பாக்குது. என்ன நடக்க போகுதுன்னு நாளை பார்க்கலாம்.